வடகோவை கிராப்டர் சாலையில் உள்ள கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கோவை மாநகராட்சி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ. ரவி, கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் முன்னிலை வகித்தனர். மாநகராட்சி திமுக குழு தலைவர் ரா. கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் மாநகராட்சி துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன், கொறடா ஆர். பத்மாவதி, மாநகராட்சி மண்டல தலைவர்கள் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக், மீனா லோகு, கதிர்வேல், ஆர். தனலட்சுமி, நிலைக்குழு தலைவர்கள் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் பி. மாரிச்செல்வன், நகரமைப்பு குழு தலைவர் சோமு சந்தோஷ், பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன், பூங்கா கல்வி குழு தலைவர் மாலதி, கணக்குகள் குழு தலைவர் தீபா தளபதி இளங்கோ, வரிவிதிப்பு மற்றும் நிதி குழு தலைவர் வி. பி. முபஷிரா, நியமனங்கள் குழு உறுப்பினர் மு. ராஜேந்திரன், திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி, 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி, 2021 உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாட்டில் சரித்திரம் படைக்கும் வெற்றி, 2024 ஆண்டு தமிழ்நாடு புதுவை 40-40 திராவிட சூரியன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் வழியில் இமாலய வெற்றி. தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பிறகு பொன்னான திட்டங்களை செயல்படுத்தி பொற்கால ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு இக்கூட்டத்தின் வாயிலாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தீர்மானம் 2, ஒரு நாட்டின் நிதிநிலை அறிக்கை என்பது இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய பங்கினை பகிர்ந்தளித்து நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உருவாக்கிட உதவுவதுடன் நாட்டில் வாழும் கடைக்கோடி மனிதர்களின் வாழ்வை மேம்படுத்தும் கொள்கை பிரகடனமாகவே இதுவரை இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நாட்டிற்கான நிதிநிலை அறிக்கையாக தெரியவில்லை. மாறாக அரசியல் காரணங்களுக்காக பீகார் மற்றும் ஆந்திரா மாநிலங்களை ஆளுவோருடன் மேற்கொள்ளப்பட்ட கூட்டணி ஒப்பந்தம் போன்று உள்ளது. நிதிநிலை அறிக்கை மூலம் தேர்தல் கணக்கை தீர்த்துக் கொள்ள ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு நினைத்திருப்பது வேதனைக்குரியது, தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடியது. சமீபத்தில் சந்தித்த 2 தொடர் பேரிடர் இழப்புகளை சீரமைக்க பேரிடர் நிவாரணத்தை வழங்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்திய போதிலும் இந்த ஒன்றிய வரவு செலவு திட்டத்திலும் போதிய நிதி வழங்கப்படவில்லை. 37,000 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரணமாக வழங்குவதற்கான ஒரு விரிவான அறிக்கையினை தமிழ்நாடு அரசு சமர்ப்பித்த நிலையில் ஒன்றிய அரசு சுமார் 2.76 கோடி ரூபாய் மட்டுமே இதுவரை வழங்கியுள்ளது. அதுவும் சட்ட ரீதியாக வழங்கப்பட வேண்டியதுதான். ஆனால் இன்று உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல பிரதேசம் மற்றும் அசாம் போன்ற மாநிலங்கள் மட்டுமின்றி பீகார் மாநிலத்திற்கு மட்டும் 11,500 கோடி ரூபாய் பேரிடர் தடுப்பு பணிகளுக்காக வழங்கப்பட உள்ளது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதியாகும். கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. மொத்தத்தில் தமிழ்நாட்டின் நலன் முழுமையாக வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது போல் அமைந்துள்ள நிதிநிலை அறிக்கை இது. தமிழக மக்கள் இவ்வாறு வஞ்சிக்கப்படுவது இந்திய நாட்டின் கூட்டாண்மை தத்துவத்திற்கு எதிரானது. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு மாநிலம் புறக்கணிக்கப்பட்டதை கோவை மாநகராட்சி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் மூலம் உண்மையாக கண்டிக்கின்றோம். இறுதியில் மாநகராட்சி துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன் நன்றியை கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானம் கோவை மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்கள் சார்பிலே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர், அன்பு தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து மிகச்சிறந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 2019 ஆண்டு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஈரோட்டு சிங்கம், வெண்டாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், தந்தை பெரியாருடைய வழியில் ஊமைகளை பேச வைத்த உணர்ச்சிக்காவையும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவருடைய வழியிலே தலைவர் தளபதி அவர்கள், முத்தமிழறிஞர் செம்மொழிக்காவலர் தலைவர் கலைஞர் அவருடைய வழியில் 2019 ஆண்டு திமுக கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பினை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, புதுவை மாநிலம் உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளிலே மகத்தான வெற்றி பெற்று மாபெரும் சரித்திரத்தை படைத்தவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அதற்கு பிறகு 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டுடைய செஞ்சார்ஜி கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு சிவப்பு இருவண்ண கொடி பட்டொளி வீசி பறக்க செய்த மகத்தான தலைவர், சரித்திர நாயகன் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். அதுக்கு பின்னாடி நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் 100% வெற்றி பெற்றவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு, புதுவை மாநிலம் உள்ளிட்ட 40 தொகுதிகளில் இந்திய திருநாட்டில் ஒன்றிய பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்பாக இந்தியா கூட்டணி என்ற ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியை
அமைவதற்கு அதற்கு காரணகர்த்தாக இருந்தவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள். இந்தியா முழுக்க நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த கூட்டணி உருவாவதற்கு அவர் காரணமாக இருந்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சரித்திரத்தில் இதுவரை யாரும் செய்யாத ஒரு செயல்பாட்டை, அதாவது சொல்லி வைத்ததை போல தேர்தல் களத்தில் அவர் இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்று தமிழ்நாட்டில் 40க்கு 40 என்று சொல்லி அடித்த வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள். அப்படிப்பட்ட அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு நாம் இன்றைக்கு மாமன்ற கூட்டத்தின் மூலமாக தீர்மானத்தை நம்முடைய தலைவருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டுகளை தெரிவித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரண்டாவது முக்கியமான தீர்மானம், தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு இந்தியாவுடைய ஒன்றிய பாஜகவுடைய அரசு பாசிச வெறி பிடித்த அரசு, மத வெறி பிடித்த அரசு, சர்வாதிகாரத்தை கட்டவிழ்த்துவிட்டு பல துறைகளில் எதிர்கட்சிகளை ஒடுக்க நினைக்கின்ற, இரும்பு கரம் கொண்டு நசுக்க நினைக்கின்ற அந்த பாஜக அரசு 2014ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த உருப்படியான திட்டங்களையும் அவங்க செய்யல. தமிழ்நாடு லெவலுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. கோவையில் ஏதாவது உருப்படியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா பாஜக அரசுல கேட்டால் நிச்சயமா இல்லை. கடந்த 10 ஆண்டு காலமாக 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு ஒன்றிய தேர்தலில் அவங்க தான் ஜெயிச்சு, அவங்க தான் பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. ஆனால் எந்த உருப்படியான திட்டங்களும் வளர்ச்சி பணிகளும் கோவையிலே செயல்படுத்தப்படவில்லை. ஒன்றிய பாஜக அரசின் சார்பாக செயல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டினால பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டினால ஜாப் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவர்கள் கூட மிகப்பெரிய அளவில் பாதிச்சு தொழில்துறை கோவையில் மிக மிக பின்தங்கி போயிருக்கிறது. இப்படி கடந்த 10 வருஷமா பார்த்தீங்கன்னா எதுவும் உருப்படியா செய்யவே இல்லை. இந்த 10 ஆண்டுக்கு பிறகு இப்போ பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க மீண்டும். அதாவது குறைந்த எண்ணிக்கையில் அவங்க வெற்றி பெற்று இன்றைக்கு ஆட்சி பொறுப்பு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். இந்த நிதிநிலை அறிக்கையில் கோவைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய வளர்ச்சி பணிகள் ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு நிதி ஒதுக்குவார்கள், திட்டங்கள் ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் எதுவுமே செய்யல. முற்றிலுமாக தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக பாசிச வெறி பிடித்த பாஜக அவருக்கு எதிராக வாக்களித்த ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டை பாசிச வெறி பிடித்த மதவெறி பிடித்த மோடி அரசு தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறது. இதை கண்டித்து மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என்ற ஒரு கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 2 தீர்மானங்களுமே மிக முக்கியமான தீர்மானம்.